மற்றொரு அண்மை செய்தி, பாகிஸ்தானை சேர்ந்த முக்கிய பயங்கரவாதிகள் 5 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்தியா பதிலடி தாக்குதல் நடத்தி விமானப்படை தளங்கள் அனைத்தும் சின்னாபின்னமாக்கப்பட்ட நிலையில் தற்போது பாகிஸ்தானை சேர்ந்த முக்கிய பயங்கரவாதிகள் 5 பேர் கொல்லப்பட்டதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்தியாவின் தாக்குதலில் 5 முக்கிய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானை சேர்ந்த முக்கிய பயங்கரவாதிகள் 5 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பயங்கரவாதிகளின் நிலைகளை குறிவைத்துதான் இந்தியா முதலில் இருந்தே தாக்குதல் நடத்துகிறோம் என்று கூறியிருந்த நிலையில் தற்போது பாகிஸ்தானை சேர்ந்த முக்கிய பயங்கரவாதிகள் 5 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்தியாவின் தாக்குதலில் 5 முக்கிய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியா மீது அத்துமீறிய தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் இந்தியா பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவின் தாக்குதலில் 5 முக்கிய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாகிஸ்தானைச் சேர்ந்த முக்கிய பயங்கரவாதிகள் 5 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட், 5 முக்கிய பயங்கரவாதிகள் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எப்பொழுது இவர்கள் கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது? இவர்களின் விவரங்கள் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கா? அதாவது ஆபரேஷன் சிந்தூர் சமயத்துல இந்தியா பாகிஸ்தானுக்கு அதாவது அந்த ராணுவ முகாம் 9 ராணுவ முகாம்களில் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. அப்போது பாகிஸ்தானுடைய முக்கியமான தீவிரவாதிகள் 5 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 நபர்களுமே இந்தியாவால் தேடப்பட்டு வந்த மிக முக்கியமான 5 தீவிரவாதிகள் என்பதான தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 நபர்களுமே அதாவது ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் இந்தியா தக்க பதிலடி கொடுத்த பொழுது அந்த ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் இந்திய ராணுவம் அந்த ராணுவ முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல உயிரிழந்ததாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த 5 நபருமே இந்தியாவால் தேடப்பட்டு வந்த மிக முக்கியமான தீவிரவாதிகள் என தற்பொழுது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதாவது ஜெய்ஷ் இ முகமது அமைப்பை சேர்ந்தவர்கள் எனவும் அந்த 5 பேருமே ஏற்கனவே இந்தியாவால் தேடப்படக்கூடிய நபர்கள் என கண்டறியப்பட்டு அந்த 5 நபர்களுமே மிக முக்கியம் வாய்ந்த ஒரு நபர்களாக இருக்கக்கூடும் என்கின்ற ஒரு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் இந்தியா நடத்திய அந்த ராணுவ முகாம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 3 தீவிரவாத அமைப்புகள் மீது குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதல்ல ஏற்கனவே பல முக்கியமான தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது மேலும் 5 அதாவது இந்த தாக்குதல்ல இந்தியாவில் தேடப்பட்டு வந்த மிக முக்கிய பயங்கரமான ஒரு 5 தீவிரவாதிகள் தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக என்பது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது.